ஃபுடி buddies, வெல்கம் டு சோல் அண்ட் பால். இன்னைக்கு நம்ம அண்ணாச்சி வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். யாரா இம்மான் அண்ணாச்சியா? அவர் வச்சு என்னடா ரெசிபி? காமெடி ரொம்ப சுமாரா இருக்கு. இன்னைக்கு நம்ம அண்ணாச்சி பழம் வச்சு பைனாப்பிள் அண்ட் குக்கும்பர் மாக்டெயில் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் வாங்க. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பைனாப்பிளை பீல் பண்ணி ரெடி பண்ணிடலாம். நம்ம பைனாப்பிளோட எக்ஸ்டர்னல் பீல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சாப் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப பொடி பொடியாக நறுக்கணும் இல்லை ஈவனாக நறுக்கணும்ல எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா எப்படி நம்ம வந்து இதை மிக்சியில் போட்டு ஜூஸ் தான் பண்ண போகிறோம். அதனால் சில்லாகவே நீங்கள் எப்படிலாம் வருதோ அப்படிலாம் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் போட்டு வச்சு நீங்கள் 24 hours வரைக்குமே வச்சுட்டு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் பைனாப்பிள் கட் பண்ணிட்டோமே அதிகமாக இருக்குமே அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டிய தேவையே கிடையாது. இதில் எதுவுமே நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் தான். சப்போஸ் சில பைனாப்பிள்ஸ் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும், இல்லை வந்து கொஞ்சம் ரைப் கம்மியாக இருக்கும், அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சுகர் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி சுகருமே ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா நான் பேச பேச கிராஸ் டாக் வருதுன்னு பாக்குறீங்களா? அதான் பைனாப்பிள் கட் பண்றோம்ல, மேடம் அவங்க ஷேர் கேட்டுட்டு இருக்காங்க, கொடுத்துட்டு வந்துடுறேன். நம்ம பைனாப்பிள் சாப் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்மளோட மேஜர் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா குக்கும்பர். நீங்க இந்த மாதிரி இங்கிலீஷ் குக்கும்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்மளோட நார்மல் குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் குக்கும்பர் எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து சின்ன சைஸ்ல இருக்கிறதுனால நான் இங்க 2 எடுத்திருக்கேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்மளோட இன்னும் குக்கும்பர் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ்லயே வரும். ஸோ அதுக்கு வந்து நீங்க 1 எடுத்துக்கிட்டா போதும். நான் இங்கே பீல் எதுவுமே ரிமூவ் பண்ண போகிறது இல்லைங்க, ஏன்னா இது எல்லாமே தான் சத்து, ஃபைபர். ஸோ அதனால் வந்து அப்படியே தான் நான் சாப் பண்ணி ஆட் பண்ண போகிறேன் நம்மளோட மாக்டெயிலில். இதுவுமே எடுத்துடலாம். அடுத்ததான் நம்மளோட மேஜர் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜிஞ்சர். ஜிஞ்சர் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த மாக்டெயிலில். பைனாப்பிளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்குது நான் இங்கே எடுத்துருக்கிற பைனாப்பிள். ஸோ இங்க வந்து ஒரு பெரிய சைஸ் ஜிஞ்சர் நான் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 inch இருக்குங்க இந்த ஜிஞ்சர் பீஸ். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் எப்பவுமே வந்து ஸ்டொமக்குக்கு நல்லது. நீங்க வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிடுங்க. அடுத்த மெயின் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லெமன். ஸோ லெமன் வந்து இங்கே நான் 1 small size லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து இதோட ஜூஸ் மட்டும் தான் நம்ம இந்த மாக்டெயிலில் ஆட் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மின்ட் லீவ்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கைப்பிடி அளவு. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட மின்ட் இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். இல்லை கொரியண்டர் சில பேருக்கு பிடிக்கும், அதுவுமே ஓகே தான் இதை ஆட் பண்ணுறது. இங்கே வந்து நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிள் குக்கும்பர் ஆட் பண்ணிடலாம். என்னோட ஜார் கொஞ்சம் சின்ன சைஸ்ன்றனால இதை நான் 2 பேட்சாக போட்டு எடுக்க போகிறேன். உங்ககிட்ட பெரிய பிளெண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் 2 பேட்ச்ன்றனால ஜிஞ்சருமே பாதி பாதியாக போட்டு எடுத்துடுறேன். ஸோ தட் ஈவனாக டேஸ்ட் இருக்கும். புதினாவும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்வீட்டாக இருக்குது. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இங்கே கல்லுப்பு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஞ்ச் தான் எடுத்திருக்கேன். இது ஜஸ்ட் வந்து எல்லா ஃப்ளேவரையும் பேலன்ஸ் அவுட் பண்ணும். இது அகைன் ஆப்ஷனல் தான், எனக்கு இப்படி பிடிக்கும் அதனால இதை நான் ஆட் பண்ணுறேன். வாங்க இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லா இன்கிரீடியன்ஸுமே நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு 100 to 150 ml நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இதை பிளெண்டட் பியூரியை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு பேட்சை அரைச்சி எடுத்துடலாம். அடுத்த பேட்சும் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதையும் வந்து இதை ஆட் பண்ணிடலாம்.
லெமன் வந்து இந்த மாக்டெயிலுக்கு எனக்கு வந்து இமீடியட்டா ஆட் பண்ணி அப்படியே கலக்கிட்டு குடிக்கிறது பிடிக்கும். நீங்க வந்து ஜூஸ் பண்ணும்போது கூட நீங்க லெமன் ஆட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் நீங்க லெமன் ஜூஸ் மட்டும் தான் ஆட் பண்ணணும். சீட்ஸ் எதுவுமே இல்லாம நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். நம்மளோட அட்டகாசமான பைனாப்பிள் கியூக்கம்பர் மாக்டெயில் ரெடி. இது பாத்தீங்கன்னா நான் பல்ப் எதுவுமே ரிமூவ் பண்ணாம, அதாவது அந்த சக்கை எதுவுமே ரிமூவ் பண்ணாம அப்படியே வந்து நான் அதை கன்சியூம் பண்ண போறேன். இதுதான் வந்து ஆக்சுவலா ஹெல்தி வேயும் கூட. அதனால தான் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்ல இருந்து நியூட்ரிஷனிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு ஃப்ரூட்டை வந்து ஃப்ரூட்டா சாப்பிடுங்க, கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஃபைபரையும் சேர்த்து வந்து சாப்பிட்ருவோம். ஆனா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடுவோம், கிளியர் ஜூஸ் தான் வேணும், ஸ்மூத்தா குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுறோம். அப்போ என்ன ஆயிடுது, நமக்கு ஃபைபர் லாஸ் ஆயிடுது. இப்படி நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த வித ஃபைபர் லாஸும் இருக்காது. அகைன் நான் சொன்னதுதான், ஸ்வீட்னஸ் உங்க தேவைக்கு ஏற்ப நீங்க வந்து ஹனி, சுகர் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் அகைன் இந்த டேஸ்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரூட்ஸ். இங்க வந்து என்னோட பைனாப்பிள் நல்ல ஸ்வீட்டா இருக்கிறதுனால நான் வந்து அடிஷனலா எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்படியே வந்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட போறேன். சூப்பரா இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கியூக்கம்பர் வந்து எப்படி காம்பினேஷன் இருக்க போகுதுன்னு நினைப்பீங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது டேஸ்ட்டு. எதுவுமே ஆடாக இல்லை, ஆசமாக இருக்குது. அந்த ஜிஞ்சர் வந்து அட்டகாசமான ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது. அதே மாதிரி லைமும் அண்ட் நம்ம பல்ப் எதுவுமே ரிமூவ் பண்ணாதனால இது நம்மளோட டைஜஷனுக்கு வந்து இந்த மாக்டெயில் ரொம்ப நல்லது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இது கோலன் கிளென்சிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபுட்டி பட்டீஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அது பல்போட நான் உங்களுக்கு ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணி காமிச்சாச்சு. இது வந்து நான் பல்ப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளியர் ஜூஸ் இப்படி தான் இருக்கும். அகெயின் டேஸ்ட் வைஸ் வந்து அட்டகாசமான டேஸ்ட் தாங்க. ஜிஞ்சரா இருக்கட்டும், லெமனா இருக்கட்டும், பைனாப்பிள் கியூக்கம்பர் சேர்ந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்குறதா இருக்கட்டும். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இது டேஸ்ட் விரும்புகிற ஃபுட்டி பட்டீஸ் வந்து இந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ஆனால் ஆனஸ்ட்டாக உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் வேணும், நம்ம சாப்பிட்ற இந்த மாக்டெயிலோட ஆக்சுவல் பெனிஃபிட் நீங்கள் ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையாகவே பல்போடவே சாப்பிடுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் பண்ணுற ரெசிபீஸோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நம்ம வந்து டேஸ்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கு. ஸ்மூத்தாக வந்து இந்த மாதிரி ஜூஸாக பிடிச்சிருக்கா, இல்லை வந்து மாக்டெயில் இந்த மாதிரி பல்பியாக பிடிச்சிருக்கான்னு. இன்னொரு அட்டகாசமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் பாய். என் ஃபேவரட் இதுதாங்க.